கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இது அநேகர் என்னிடத்துல கேட்ட கேள்விகளிலே ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, நாங்கள் பிசாசை துரத்த முடியுமா? இந்த அசுத்த ஆவிகளை துரத்த நாங்கள் என்ன செய்யட்டும்? இந்த அசுத்த ஆவிகளை நாங்கள் துரத்தினா அது எங்களை திருப்பி தாக்குமா என்றெல்லாம் அவங்க என்னிடத்துல நிறைய கேள்விகளை என்னிடத்துல கேட்பதுண்டு. பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் அதற்குரிய பதிலை நான் உங்களுக்கு தர ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக உங்களால் அசுத்த ஆவிகளை துரத்த முடியும். உங்களுக்குள் நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நான் கழுவப்பட்டு என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் அவரை முழுவதுமாக நான் விசுவாசிக்கிறேன், அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததை நான் நம்புகிறேன், எல்லாவற்றுக்கும் மேலாக நான் அவருடைய பிள்ளை என்கிற அந்த அதிகாரம் எனக்கு இருக்கிறது என்கிற உண்மையான ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும்னா நீங்க தைரியமா நீங்கள் பிசாசை என்ன செய்ய முடியும்? துரத்த முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்க, பிசாசுகளின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். சகல அதிகாரத்தை, பிசாசுகளுடைய சகல அதிகாரத்தை மேற்கொள்ளும் அதிகாரம் நமக்கு உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்க, என் நாமத்தினாலே, மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். அவருடைய நாமத்தை கொண்டு, இயேசுவின் நாமத்திலே பிசாசே நீ வெளியே போ அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கண்டிப்பா போகும். என்ற அந்த நாமத்துக்குரிய வல்லமை, அந்த நாமத்துக்குரிய வல்லமை பிசாசுகளை துரத்தும். அடுத்ததாக ஒரு கேள்வி, பிசாசை துரத்தும்படி நாங்கள் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளலாமா? எங்க வீட்டுல ஒருத்தவங்களுக்கு அசுத்தாவி பிடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா நாங்க எப்படி துரத்துவது? இப்போ அந்த பிசாசை துரத்துவதற்கு நாங்கள் தேவனிடத்தில் போய் நாங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டுமா? பிரியமானவர்களே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அதிகாரத்தை அவர் தந்து விட்டார். சிலுவையிலே அவன் தலையை அவர் நசுக்கி விட்டார். அவனுடைய முழு பலத்தையும் என் ஆண்டவர் என்ன செஞ்சு விட்டார்? செயலிழக்க பண்ணி விட்டார். நம்மை பயமுறுத்தி நம்மை வேதனைப்படுத்தின அந்த பிசாசுடைய சகல கிரியைகளையும் ஆண்டவர் முறியடித்து இப்பொழுது அந்த அதிகாரத்தை நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். ஆக விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பிசாசினை துரத்த முடியும். ஆக நாம் போய் என்ன செய்ய வேண்டாம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட போய், இயேசுவே இந்த பிசாசை துரத்தி விடும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட போய் அந்த நேரத்தில் நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ஆனா ஒன்று நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய சொந்த பலத்தினாலே நாம் பிசாசை துரத்துகிறோம் என்று அல்ல, அவருடைய பலத்தினாலே, கிறிஸ்து இயேசுவின் பலத்தினாலதான் நம்ம என்ன செய்யறோம்? பிசாசுகளை நாம் துரத்துகிறோம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம ஏற்கனவே அவர் என்ன செய்து விட்டார்? நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆக பிசாசுகளை நாம் தைரியமாக எதிர்கொண்டு நாம் துரத்த வேண்டும். பாருங்க, ஒன்று சொன்னா உங்களுக்கு புரியும். நீங்க ஒரு கம்பெனியில நீங்க வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு கீழே நீங்க மேனேஜரா இருக்கிறீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு கீழே நிறைய வேலைக்காரங்க இருக்கிறாங்க. இப்போ அவங்க கிட்ட போய் ஒரு கட்டளையை கொடுக்கறதுக்கு, ஒரு வேலையை செய்ய வைக்கிறதுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டாம்? நீங்க உங்க எஜமான்ட்ட நீங்க போய் கேட்டுட்டு வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டாயிடுச்சு. நீங்க அவங்கள என்ன செய்யலாம்? வேலை வாங்கலாம். உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அதுபோலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செஞ்சிட்டாரு? அதிகாரத்தை கொடுத்துட்டார். சோ அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம்? விசுவாசத்தோடு நம்ம நின்று பிசாசுகளை நம்ம என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னு சொல்லி துரத்தினா கண்டிப்பா என்ன செஞ்சிடும்? அசுத்தாவிகள் வெளியேறும். ஆக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட போய், தேவனே, ஆண்டவரே இந்த பிசாசை துரத்துமையா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டாம்? கெஞ்சி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பிள்ளைகளாகிய நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மார்க் 16:17 படி நாம் அதிகாரத்தை பெற்றுக் கொண்டு இருக்கிறோம். ஒரு ஊழியக்காரர் தான் துரத்த முடியும், ஒரு அப்போஸ்தலர் தான் துரத்த முடியும், ஒரு இவாஞ்சலிஸ்ட் தான் துரத்த முடியும், ஒரு பாஸ்டர் தான் துரத்த முடியும் என்று அல்ல. விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் சரி துரத்த முடியும். பிரியமானவர்களே, அடுத்த கேள்வி, பிசாசை நாம் துரத்தினால் அது நம்மை தாக்குமா? இன்னைக்கு அநேகருடைய கேள்வி. இதுக்குதான் நிறைய பேர் என்ன செய்யறாங்க? பயப்படுறாங்க. நம்ம பிசாசை துரத்துனா அது என்ன செஞ்சிடும்? நம்மளை தாக்கும். இன்னைக்கு நிறைய பேருடைய அவிசுவாசம் தான் இதுக்கு காரணமாக இருக்கிறது. நீங்கள் அவிசுவாசமாக இருப்பீங்கன்னு சொன்னா நிச்சயமாக அது திரும்ப தாக்கத்தான் செய்யும்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல நீங்க வைத்திருக்கிற நம்பிக்கை முழு நம்பிக்கையா இருக்கும்னு சொன்னா அது உங்களை என்ன செய்யாது, திரும்ப தாக்க மாட்டாது. ஆனா உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத யாரும் என்ன செய்யக்கூடாது, பிசாசை துரத்தக்கூடாது. அப்படி துரத்துனா அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா அங்க பாருங்க, பிசாசை துரத்துவதற்கு ஒருவன் முயற்சி செய்கிறான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவன், அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஒருவன் என்ன செய்யறானா, அவன் துரத்துறதுக்கு முயற்சி செய்யறான். ஆனா அந்த பிசாசுகள் என்ன செய்யுது, எனக்கு இயேசு கிறிஸ்துவையும் தெரியும், பவுலையும் தெரியும், நீ யாருன்னு சொல்லி அவனை என்ன செய்கிறது, அந்த பிசாசுகள் அவனை அவனை சின்ன பின்னமாக்கிறது. அவன் ஆடையெல்லாம் அவுத்து அவனை கிழிச்சு அவன் அம்மனம ரோட்ல ஓட விட்டு அந்த பிசாசுகள் என்ன செய்தது, அவனை எதிர்த்து தாக்க ஆரம்பித்தது. ஆக நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா நிச்சயமா அதால என்ன செய்ய முடியாது, உங்களை திருப்பி தாக்க முடியாது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்க, லூக்கா 10:19, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நிச்சயமாக நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தா ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆக நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பிரியமானவர்களை. திரும்பி தாக்கிருமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா திரும்ப தாக்காது. ஆனா அவிசுவாசம் உள்ள யாரும் அதை செய்யக்கூடாது. உங்களுக்கு தேவன் மேல இருக்கிற அந்த நம்பிக்கை, தேவனோடு நீங்கள் வைத்திருக்கிற அந்த உறவின் ஐக்கியம், அதில் நீங்கள் உறுதியா இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செஞ்சிருக்கலாம், தைரியமா பிசாசை துரத்திடலாம். நீங்க அநேகர் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தும் இந்த வசனத்தை நீங்க நம்பாம இருந்தீங்கன்னா, இந்த வசனத்தை முழுவதுமாக நீங்க ஏற்றுக்கொள்ளாம, இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க உங்களால பிசாசை துரத்த முடியாது, அவ்வளவுதான், அது உங்களை திரும்ப தாக்கிரும், அது நமக்கெல்லாம் அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, அதெல்லாம் ஊழியக்காரங்க மட்டும் தான் செய்வாங்க. அப்படி இல்லை பிரியமானவர்களே. யாராக இருந்தாலும் அது பயப்படும். அவருடைய நாமத்துக்கு அவ்வளவு ஒரு பெரிய வல்லமும் உண்டு. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் துரத்துகிற பொழுது நிச்சயமாக அது ஓடும். ஏனென்றால் உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும் பாருங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்லப்பட்டபடி, உலகத்தில் இருக்கிறவரிலும் எனக்குள்ள இருக்கிறவர் மிக பெரியவர். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள ஆழமாக இருக்கணும். அடுத்ததா பிரியமானவர்களே, பிசாசை துரத்துவதற்கு முன்பதாக நம்முடைய மனசாட்சியை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். பாருங்க, நம்ம துரத்திற்கு முயற்சி செய்கிற பொழுது நம்முடைய உள்ளத்துல ஒருவேளை நமக்குள்ள ஏதாவது குற்ற உணர்வுகள், பாவ உணர்வுகள் வரும் சொன்னா நம்ம என்ன செஞ்சோம், உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் இம்மீடியட்டா என்ன செய்யலாம், நாம் வேண்டிக் கொள்ளலாம். என்ன, என்னுடைய பாவங்களை, ஒருவேளை நீங்க பாவத்துல இருந்திருப்பீங்கன்னு சொன்னா நீங்க உடனே என்ன செய்யணும், உங்களை பாவத்தை உணர்த்தப்படுது அப்படின்னா வேதம் சொல்லுகிறபடி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி அதை நம்மை சுத்திகரிக்கிறது. நீ உடனே ஆண்டவரை அறிக்கை பண்ணலாம், ஆண்டவரே இந்த பாவ உணர்வு எனக்குள்ள வருது, நான் அந்த பிசாசை துரத்த முயற்சி செய்கிற பொழுது என்னை உடனடியாக இசப்பா உடைய ரத்தம் என்னை கழுவட்டும், நான் இந்த மாதிரி ஒரு குற்றங்களை நான் செஞ்சிருக்கிறேன், என்னை கழுவுகப்பான்னு சொன்னா நிச்சயமாக என் ஆண்டவர் உங்கள் பாவங்களை அவர் கழுவுவார். அது மட்டும் கிடையாது, நீங்க ஏற்கனவே பாவங்களை நீங்க அறிக்கை செய்திருப்பீங்கன்னு சொன்னா, அறிக்கை செய்து விட்டு இருப்பீங்கன்னு சொன்னா அதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கலாம், பிசாசு பிடிச்சவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், உடனே தலையில கையை வச்சு ஜெபிக்கணும், இல்லைன்னு சொன்னா எண்ணெயில ஜெபம் பண்ணி அவங்க தலையில வைக்கணும், இப்படியெல்லாம் செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. ஏனென்றால் பிசாசு ஓடுறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் அந்த பிசாசு என்ன செய்யும், வெளியில போகுது. சோ நம்ம சத்தமா கத்தி நம்ம போ அப்படின்னு சொன்னா அது போகும் அப்படின்னு கிடையாது. நீ இயேசுவின் நாமத்தை சொன்னாலே அசுத்தாவிகள் வெளியே போய்விடும். பிரியமானவர்களை, நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும், நாம் அசுத்தாவிகளை துரத்துகிற பொழுது நாம் என்ன செய்யக்கூடாது, நாம் அசுத்தாவிகளை துரத்துகிற பொழுது நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா, அதை பிடிச்சி தள்ளக்கூடாது, அதை அடிக்கக்கூடாது, அது தலைமுடியை பிடிச்சி நம்ம பிக்க கூடாது, முகத்துல காரி துப்பக்கூடாது, மற்றும் காலுக்கு கீழே போட்டு மிதிக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. அப்படி இல்லை பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தினால மட்டும்தான் போகுது பிசாசு. என்னோட பாருங்க, நிறைய பேர் ஜெபமாலை இல்லைன்னா அந்த சிலுவை இப்படி ஏதாச்சும் ஒண்ணு காமிச்சு என்ன செஞ்சிடலாம், பிசாசு துரத்திலாம் முயற்சி செய்வாங்க. அப்படியும் செய்யக்கூடாது. ஏனென்றால் அது போவது இயேசுவின் நாமத்துல மட்டும்தான் போகும். நம்ம அந்த மாதிரி அவிசுவாசமான கிரியைகளை நம்ம செய்வோம்னு சொன்னா நிச்சயமாக அது என்ன செய்யும், அது திரும்ப நம்மளை தாக்குவதற்கு அது முயற்சி செய்யும். ஆக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் நடந்திருப்போம்னு சொன்னா நிச்சயமாகவே நம்ம உள்ளத்துல குற்ற உணர்வு இல்லைன்னா பிசாசுகள் தானாக ஓடிவிடும்.
அடுத்ததாக நான் பிசாசோட உட்காந்து அதிகமாக பேசக்கூடாது. பிசாசு பிடித்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட உட்காந்து அதிகமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, கதை விட்டுட்டு இருக்கக்கூடாது. அதிகமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசிக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில காரியங்கள் நம்ம கேட்டாலும் என்னன்னா அதுகிட்ட நம்ம பேச விட்டோம் அப்படின்னா அது என்ன செய்யும், அது தேவையில்லாமல் நம்மளை குழப்புவதற்கு அது முயற்சி செய்யும். நம்முடைய நேரத்தை வீணாக என்ன செய்யும், வீணடிப்பதற்கு அது முயற்சி செய்யும். ஏனென்றால் பிசாசானவன் தந்திரம் உள்ளவன். அது தந்திரமாக கிரியை செய்ய அது முயற்சி செய்யும். ஆக நாம அதுகிட்ட என்ன செய்ய வேண்டாம், பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன செய்யலாம், இம்மீடியட்டா அதை துரத்தணும். அடுத்ததா பிசாசு நம்மளை குறிச்சு சாட்சி கொடுக்கும். நிறைய பிசாசுகள் தந்திரமா என்ன செய்யும் அப்படின்னா நம்மளை குறிச்சு பெருமையா பேசும். நீ யாருன்னு தெரியும், உண்மையில உனக்குள்ள இயேசு இருக்கிறார், நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களும் என்ன செய்யும், அந்த பிசாசுகள் பேச ஆரம்பிக்கும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஆமா, அது பேசிக்கிட்டு அது வந்து நம்மளை குறிச்சு புகழ்ந்து பேசுது அப்படின்னு சொன்னா பிசாசு நம்மளை குறிச்சு புகழ்ந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆக அது பேசுது அப்படிங்கிற பொழுது நாம என்ன செய்யக்கூடாது, அதை கேட்டுக்கொண்டு அதுல ஒரு பெருமிதம் பெருமிதம் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு பெருமை கொண்டுவிடக்கூடாது. ஒரு பெருமை நம்ம கூட வந்து விடக்கூடாது. பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசினா அங்க பவுலை குறிச்சு அப்படிதான் என்ன செய்யுது, ஒரு அசுத்தாவி பெருமையா பேசிக்கிட்டே இருக்கு. நீர் இன்னார் தெரியும், நீங்க இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை குறித்து பேசக்கூடியவர் நீ அப்படின்னு சொல்லி பவுலை பார்த்து தினமும் அது என்ன செய்யுமா, அவங்க அலைத்து போகக்கூடிய பாதையில நின்றுட்டு அது தொந்தரவு பண்ணிட்டே இருந்திருக்கு. அப்பதான் பவுல் சொல்றாரு, இயேசு நாமத்திலே இவளை விட்டு வெளியே போன்னு சொல்லி கட்டளை எடுக்கிறார். பாருங்க, அது உடனே என்ன செஞ்சிருது, வெளியே அது போயிருது. அதை வச்சு நிறைய பேர் சம்பாதிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க, நல்ல லாபம் பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த பொண்ணு மூலயமா அந்த பெண் மூலயமாக குறி சொல்ல வச்சு என்ன செய்யறாங்க, பெரிய லாபத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு என்ன செய்யுது, உடனே கோபம் வருது. அப்ப பாருங்க, அசுத்தாவிகளை பவுல் என்ன செய்யல, பேச விடல. நம்ம நேரலாம் நின்று நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில நேரங்களில் அங்க இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கைக்கு ஒரு சில காரியங்கள் அவங்களுக்குள்ள இருக்கிற அசுத்தாவிதாங்கிறத காண்பிக்கிறதுக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கேட்டுக்கலாம். ஆனா அதட்ட தொடர்ந்து ஒரு நண்பனை மாதிரி உட்கார்ந்துட்டு அதட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கக்கூடாது. ஆமா, அதை துரத்த வேண்டியதான் நம்முடைய வேலையாக இருக்க வேண்டும். ஸோ நமக்குள்ள என்ன வந்துடக்கூடாது, அது பெருமையா நம்மளை வந்து பெருமைப்படுத்தி பேசுகிற பொழுது அதுல நாம என்ன செய்யக்கூடாது, பெருமை ஆகிடக்கூடாது. அடுத்ததா பிசாசு நாம துரத்துக்கிற பொழுது அது வெளியேறுகிறதை குறித்து நம்ம எப்படி பயங்கர சந்தோஷமா கொண்டாடலாமா, அதை ஒரு பெருசா நினைக்கலாமா அப்படின்னா இல்ல பிரியமானவர்களே. சந்தோஷப்படலாம், ஓகே, நமக்கு அது ஒரு சந்தோஷம் தான், பெருமை தான். ஆனா நம்ம அதை குறித்து சந்தோஷப்படுவதை காட்டிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்க. அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்க. லூக்கா 10:20 நீங்கள் இதை குறித்து சந்தோஷப்படாதீர்கள், உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆக நீங்கள் அதை குறித்து சந்தோஷப்படுங்க. பாருங்க, ஜீவ புஸ்தகத்தில் உங்க பெயர் எழுதிருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க, உங்களை கண்டா பிசாசு ஓடணும். நீங்க பிசாசை துரத்துக்கிற பொழுது அது போகுது, அது விலகி போகுதுன்னா உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குன்னு அர்த்தம். பிரியமானவர்களே, ஆக இந்த நாளிலும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க அசுத்தாவியை துரத்த முடியாதுன்னு கிடையாது. அசுத்தாவியை ஒவ்வொரு விசுவாசிகளும் துரத்த முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் துரத்த முடியும். அது யாராக இருந்தாலும் சரி. ஆக நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய இருதயம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. சகலமும் உங்களுக்கு கீழ்ப்படியும். சகல அதிகாரமும் பிசாசு மேல நமக்கு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசுகளை துரத்துங்கள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இன்னும் இதை குறித்து இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோக்குள்ள நிச்சயமாக நான் பேசுகிறேன். கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.